ஆனால் ரொம்ப அவசரமாக கூட்டணி போட்டாங்க. அதனால் இப்போ வந்து கொஞ்சம் திணறல இருக்காங்க, கொஞ்சம் சிக்கல் இருக்காங்க. அதிமுக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அது உண்மை தானே? இல்லை அப்படி இல்லைங்க. அதாவது இப்போ ஏற்கனவே கடந்த கால சில கசப்புகள் ஏற்பட்டது பாஜகவோடு. அப்போ அந்த கசப்புகளை மறப்பதற்கும் நீண்ட அவகாசம் தேவை. நீங்கள் தேர்தல் நேரத்தில் கூட்டு வச்சிங்கன்னா அது சிரமமாக இருக்குது. அதனால் முன்கூட்டியே இரு தரப்பும் இணங்கி செயல்பட ஒரு வாய்ப்பாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முக்கியமாக இன்னும் பல கட்சிகள் வரல. அதிமுக பாஜக 2 பேர் தான் இருக்காங்க இந்த அணியில். மற்றவர்கள் யாருமே வர மாதிரி தெரியல. பாமகலாம் வருமா? இல்லை, எல்லா கட்சியும் வருங்க. பாமக நிச்சயமாக வர வேண்டும், வருங்க. இன்னும் சில கட்சியெல்லாம் வருங்க. தேமுதிக மற்ற எல்லா கட்சியும் வருவாங்க. ஆனால் கட்சிக்குள்ளே குழப்பம் இருக்குது. பாமகவுக்கு நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் சொன்னீங்க கூட்டணியில் நிறைய பேர் வருவாங்க. கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு திரு ஓபிஎஸ்ன்னு சொல்கிறாரு, டிடிவியும் சொல்கிறாரு. அவங்களும் இருப்பாங்களா? விஜய் வர வாய்ப்பு இருக்கா? அது விஜய் வரலாம். வரலாம்னா வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. அதிமுக பாஜக கூட்டணி தொடருமா? விஜய் வருவாரா? இதை பற்றி பேசுவதற்காக அதிமுகவின் திரு பொங்கலூர் மணிகண்டன் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு பொங்கலூர் மணிகண்டன். அதிமுக பாஜக அணி தொடருமா? நிச்சயம் தொடருங்க, சந்தேகமே இல்லை. அரசியல் பொறுத்தவரையில் எதையுமே நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சந்தேகப்படலாம், ரெண்டுமே இருக்குது. சந்தேகப்படலாம்னு சொல்லிட்டு ரெண்டுமே இருக்குது. பொதுவாக அரசியலில் நீங்கள் எதுவுமே நிலையான இல்லை அல்லது நிலைச்சரிக்கும் சொல்ல முடியாது. ரெண்டுமே உண்டு. அப்போது இந்த வருஷ இறுதியில் பாஜகவை எடப்பாடி பழனிசாமி கழட்டி விட்டுருவார்? இல்லை, அப்படி இல்லைங்க. ஒரே நோக்கம் திமுகவை வீழ்த்துவது. திமுகவுடைய அந்த எதிர்பார்ப்புகள் சிதறாமல் சிந்தாமல் இருக்க வேண்டும். அதற்கான கூட்டணி தான் அதிமுக அமைச்சிருக்குங்க. அந்த நோக்கம் இன்னும் அதிகமாக, ஏன்னா யாரெல்லாம் விரும்புகிறார்களோ திமுக வீழ்த்த வேண்டும் என்று எல்லோரும் செய்வாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் இடப்பிரச்சனை வரும், அதனால் கழட்டி விட்டுருவார் அப்படி தான் தொடர்ந்து பேச்சிருக்கு. இல்லை, நீங்கள் திமுக கூட அதே மாதிரி நிச்சயம் வரும். போன முறை மாதிரியெல்லாம் முடியாது. என்ன வைகோவோ விசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ மற்றவர்களோ அதே தொகுதியை ஏற்றுக்கொண்டு நிச்சயம் இருக்க மாட்டாங்க. கூடுதலாக கமலஹாசன் வந்திருக்கார், அதனால் அங்கேயும் பிரச்சனை வருங்க. அதனால் இடப்பிரச்சனை வந்ததுன்னா அதை சமாளிப்பதை ஒரு அரசியல் தலைவருடைய ஒரு திறமை, ராஜேந்திரன். அதை அதிமுக சமாளிக்கும். ஆனால் முக்கியமாக இப்போது கூட்டணி அமைச்சது கூட பெரிய நிர்பந்தம், பல்வேறு நிர்பந்தம். இடி இருக்குது, ஐடி இருக்குது, சிபிஐ இருக்குது. எல்லா நிர்பந்தங்களும் கொடுத்து தான் அதிமுகவை பாஜக தன் பக்கம் இழுத்து கொண்டது. அதனால் எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியில் இருக்கிறார். சரியா தவறா? இல்லை, 2024 வராத அந்த மிரட்டல் இப்போ எப்படி 26 வருங்க. ஏன்னா அப்போ நாடாளுமன்ற தேவை பாஜக இருந்தது. அந்த சூழ்நிலையோடு அதிமுக அஞ்சாமல், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு பயப்படாமல் தான் நிலையை வச்சு தரீங்களா, தனியாக இருந்தீங்களா? அதனால் அது இந்த தேர்தலுக்கு பொருந்தாதுங்க. நிச்சயமாக அதிமுக அந்த மாதிரியான நிலைப்பாட்டில் கூட்டணி அமைக்கல. ஆனால் கடைசி நிமிஷத்தில் பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க அதிமுகவை. இல்லைங்க, அதாவது இப்போ நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய அனுபவம் ஏற்பட்டது. அதாவது தனித்தனியாக போட்டியிட்ட பிறகு திமுகவுக்கு பெரிய வாய்ப்பு வந்ததுங்க. திமுகவோட ஆட்சி மீது மிகுந்த அதிருப்தி இருந்தபோதும் கூட மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு காரணம் அணிகள் பிரிந்ததா, திமுக வாக்கு சிதறியதா. எனவே அந்த வாக்குகள் சிதறாமல் இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அந்த யுக்தியை அதிமுக செஞ்சிருக்கு. ஆனால் ரொம்ப அவசரமாக கூட்டணி போட்டாங்க. அதனால் இப்போ வந்து கொஞ்சம் திணறல இருக்காங்க, கொஞ்சம் சிக்கல் இருக்காங்க. அதிமுக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அது உண்மை தானே? இல்லை அப்படி இல்லைங்க. அதாவது இப்போ ஏற்கனவே கடந்த கால சில கசப்புகள் ஏற்பட்டது பாஜகவோடு. அப்போ அந்த கசப்புகளை மறப்பதற்கும் நீண்ட அவகாசம் தேவை. நீங்கள் தேர்தல் நேரத்தில் கூட்டு வச்சிங்கன்னா அது சிரமமாக இருக்குது. அதனால் முன்கூட்டியே இரு தரப்பும் இணங்கி செயல்பட ஒரு வாய்ப்பாக இது அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ கசப்பு எல்லாம் போயிடுச்சா? இல்லை, கசப்பு எல்லா கூடயுமே இருந்து. இப்போ திமுகவில் நீங்கள் கடந்த காலங்களில் மதிமுக விமர்சிக்காத விமர்சனமே இல்லை. திமுக எதிர்த்து உருவான மதிமுக கடுமையாக விமர்சிச்சது. கலைஞர் அவர்களை வேறு தொழில் செய்யலாம் ஒரு வார்த்தையோடு பயன்படுத்தியது. அப்போது இது மாதிரியான கசப்புகள் அரசியல் வருவது இயற்கை, இயல்பு. அப்போது பாஜகவோடு மதிமுக ஏற்பட்டது. அதை திருத்திக் கொள்ள அல்லது மாற்றிக்கொள்ளத்தான் இந்த முன்கூட்டியான அவகாசம் அடிப்படையில் அலைன்னு வச்சுருக்காங்க. ரெய்டு வரக்கூடாது, ரெட்டையில் போகக்கூடாது, இதுதான் முக்கியம் இல்லை? இல்லைங்க, ரெய்டுங்கிறது அதான் நான் சொன்னேன். 24லேயே அந்த ரெய்டு வந்துருக்கலாம் இல்லைங்களா? இப்போ அதற்கெல்லாம் அதிமுக நிச்சயமாக அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி நீங்கள் பயமுறுத்தி அதிமுக கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சின்னம்ங்கிறது நீங்கள் முறையாக தேர்தல் ஆணையத்தில் முன்கூட்டியே உச்சநீதிமன்ற தீர்ப்பு மூலமாக அதிமுக கிடைத்திருக்குங்க. அதனால் இல்லை, யாரோட தலையீடும் நிச்சயமாக கிடையாது. பிஜேபி தலையீட்டால் வரவும் இல்லை, நிறுத்தப்படவும் இல்லைன்னு உண்மையான விஷயம். ஆனால் நினைத்தா எல்லாம் நடக்கலாம். என்ன இன்னும் கூட முழுமையாக அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை. நினைச்சா தேர்தல் ஆணையமே மனசை மாற்றிக்கலாம், உச்சநீதிமன்றமே அதுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்கலாம். எல்லாமே ஒரு புரிதலில் தானே போயிட்டுருக்கு. இல்லைங்க, அதாவது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி தலைமையில் உள்ள அணியை முழுமையாக ஆய்வு செய்து தீர்ப்பளிக்குங்க சட்டப்படி.
அப்போது அதுக்கு பிறகு நீங்கள் சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கக்கூடிய வேறு காரணக்காரியம் எதுவுமே இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் தேர்தல் ஆணையமும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனால் இதில் எந்த பயம் இல்லை. 24 அப்படி இருந்ததுன்னா பிஜேபி அதை முடக்கான வாய்ப்பு இருந்துக்கலாம். அப்போ 24 முடக்கம் செஞ்சது அதிமுக முதல்ல போயிருக்க முடியுங்களா? ஆனால் அதற்கான சூழ்நிலை நிச்சயமாக இல்லை. அதிமுகவுக்கு அச்சம் இல்லை. முக்கியமாக 2024 நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ பாஜக ஒரு நம்பிக்கை இருந்தது, தனியாக போட்டிட்டு ஒரு அணி அமைச்சு பாமக கூடலாம் ஒரு அணி அமைச்சு ஜெயிக்கலாங்கிற ஒரு சோதனையை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அதில் தோத்துட்டதுனால அதிமுக இருக்கலாம், இப்போ அதிமுக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடணும், இல்லாட்டி தப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற எண்ணம் இருந்தது இல்லை. அதாவது நீங்கள் 2024 தேர்தலில் அங்கே பாஜகவில் ஏற்பட்ட சில அதிருப்தியை அதிமுக உணர்ந்து கொண்டு தொண்டர்கள் விரும்பலை. ஏன்னா தலைவர்கள் மீது விமர்சனம் எழுந்ததுங்க. அப்போது இது எல்லாம் காரணம் காட்டி அதிமுக ஒரு முடிவு எடுத்தது, தொண்டர்கள் விருப்படி எடுத்தாங்க. அப்போது 26 இதே நிலை நீடித்தால் நிச்சயமாக திமுக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி விடுங்கிற பயம் தொண்டர்கள் மத்தியில் உருவானது. எனவே திமுகவை வீழ்த்துவோம் முதல்ல, அதுதான் முக்கியமுடைய, யார் கூட சேரங்க முக்கியம் இல்லை. இப்போ பாஜக அதிமுக அணி சேர்ந்துருக்குன்னா 2 பேருக்கும் ஒத்த கொள்கை நிச்சயமே இல்லை. இப்போ திமுக சொல்கிற மாதிரி கொள்கை கூட்டணியே அல்லது, கொள்கை மாறான கூட்டணி தான், கொள்கை வேறுபாடு கூட்டணி தான். பாஜக கொள்கை வேறு, அதிமுக கொள்கை வேறு. ஆனால் ஏன் இணையன்னு சொன்னால் திமுக வீழ்த்த வேண்டும். இப்படி அண்ணாவும் ராஜாஜி இணைந்தாங்களோ அதே போல் பாஜகவும் அதிமுக இணைஞ்சிருக்குங்க. ஆனால் முக்கியமாக திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இது விருப்பம் இல்லை. மற்ற சக மூத்த நிர்வாகிகள் திரு வேலுமணி, திரு தங்கமணி போன்றவர்கள் தான் இதை நிர்பந்தப்படுத்தி சேர்ந்துடணும், இல்லாட்டி பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொன்னது உண்மைதான். இல்லைங்க, அதாவது இப்போ நீங்கள் அதிமுக பொதுச்செயல் விரும்பாமல் நிச்சயமாக யாரையும் சேர்க்க முடியாது, யாரோடு சேர முடியாது. பொதுச்செயல் ஒப்புதல் எல்லாம் செய்ய முடியாது, பொதுச் செயலாளரும் சேர்ந்து எடுத்து முடியாது. நீங்கள் அது மகிழ்ச்சியான முடிவு, நிர்பந்திக்கல, உண்மையில் மக்கள் ஏற்றுக்கொண்ட முடிவு தான். ஏன்னா நீங்கள் சில தொகுதியிலும் பார்த்தா அதிமுக பாஜக இணைந்திருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் 20 தொகுதிகள் மேல் நிச்சயமாக வென்றிருக்கும். அதே மாதிரி மற்ற 20 தொகுதியில் இவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசம் வந்திருக்காது. எனவே இந்த வாய்ப்பை 26 சிறிதும் தரக்கூடாது என்பதுதான் அதிமுகவுடைய பிரதான நோக்கம். ஆனால் இதில் உறுதியாக இருப்பாங்களா? நிச்சயமாக இருப்பாங்க. நீங்கள் அரசியலை பொறுத்தவரைக்கும் எதையுமே நீங்கள் உறுதின்னு சொல்ல முடியாது. அதையும் நான் மறுக்கல. அதுக்கான நீங்கள் சூழ்நிலை எப்போ வேணாலும் மாறலாம். ஆனால் இந்த கூட்டணி நான் சொன்ன ஒரே நோக்கம் திமுக வீழ்த்தல் மட்டும்தான், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. திமுகவை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான அனைத்து வியூகத்தையும் அதிமுக எடுக்குங்க. அதில் யாரெல்லாம் இன்னும் வெளியில் இருக்காங்களோ அவர்களையும் சேர்த்துக்கொள்ள அதிமுக முயற்சிக்குங்க. சரி, முக்கியமாக இதில் இருக்கிற பிரச்சனை அப்படின்னா திரு அமித்ஷா சொன்னது, அதுக்கு பிறகு வெளியே வந்தது கூட்டணி ஆட்சி, திரு எடப்பாடி பழனிசாமி இதை மறுத்தது, அதெல்லாம் அப்புறம் பேசிப்பாங்க. ஆனால் முக்கியமாக அதிமுக இருக்கிறது பாஜக எதிர்பார்க்கறது, அது தொடர்பான செய்திகள் வெளியே கசிகிறது. 120 சீட்டு அதிமுக போட்டிட்டா 60 சீட்டு பாஜக கொடுக்கணும், 150 அதிமுகனா 75 கொடுக்கணும், அவங்க போட்டியிடுறதுல பாதி கொடுக்கணும். அதுக்கு ஒத்துப்பாங்க? இல்லை சார், இது ஊடகங்கள் வரக்கூடிய செய்தி. இப்போ நீங்கள் எடப்பாடியார் கூட நான் 2-3 நாளைக்கு முன்னாடி சந்தித்து பேசினேன். அவர் சொன்னார் இந்த மாதிரி விஷயங்களும் உண்மையும் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி பேசவுமே இல்லை. இது பத்திரிகையில் பொண்ணுல கடந்த சில மாதங்கள் முன்பு திரு விஜயோடு கூட்டணி பேசப்பட்டதாகவும் தொகுதிகள் முடிவு செய்யப்பட்டதாகவும் பத்திரிகையில் செய்தி வந்தது. அவர்கள் மறுப்புகார் விட்டாங்க. உண்மையே அந்த மாதிரி யாரிடமும் பேசலை. இன்னும் கூட்டணி அமைப்பு தொடர்பான ஒரு இணக்கமான பேச்சை மற்ற கட்சிகள் இல்லாத போது செய்து வந்தது. இப்போ பாஜகவோடு முதற்கட்டமாக கூட்டணி அமைந்திருக்கிறது. இனிமேல் தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நிறைய கட்சி வருவாங்க, எல்லா கட்சியும் சீட்டு கொடுத்தாக வேண்டும். இருக்கதே 234ங்க. அப்போ இதை நீங்கள் இவ்வளோதான் அப்படி இப்போ பேசிட்டீங்கன்னா அதுக்கு பெயர் கூட்டணியே அல்ல, அது கூட்டணியாக மாறிடுது. எனவே மிக தெளிவாக அதிமுக முடிவு இருக்குங்க. இது எந்த சிக்கலும் வராது. அதை எடப்பாடியார் நிச்சயமாக அவருடைய அனுபவத்தை கொண்டு முடிவு செய்வார். கிட்டத்தட்ட 80-90 சீட்டு கொடுத்துடணும்ல அவங்களுக்கு. இல்லை, அவங்க வாங்கின வாக்கு சதவீதத்தை பார்க்கும்போது 23% அதிமுக அணி, அவங்க ஒரு 18%. அதை வச்சு பார்த்தாவே அவங்களுக்கு 150 அதிமுகனா மீதி 80 அவங்களுக்கு கொடுக்கணும்ல. இல்லை, நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா திரு விஜயகாந்த் அவர்கள் 2011 அவர் அதுக்கு முன்பு வாங்கிய வாக்கு கிட்டத்தட்ட 10% வாங்கியிருந்தாங்க. அப்புறம் 40% கொடுத்தாங்க, 40 ரூபா தொகுதி ஒதுக்குனாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு இல்லைங்க. அதாவது நீங்கள் ஒரு அணி ஒரு தேர்தலில் வாங்குகிற வாக்குக்கும் அடுத்த தேர்தலில் வாங்குகிற வாக்குக்கும் ஒன்று கூட ஒன்று குறையலாமுங்க. அதனால் அதை முடிவு செய்தெல்லாம் நீங்கள் இவ்வளோ சீட் ஒதுக்குறாங்க தகுதியை நிர்ணயிக்க முடியாது. நிச்சயமாக இந்த பிரச்சனையில் அதிமுக மிக சரியாக முடிவு இருக்குங்க. அதில் யாரும் நிர்பந்திக்க முடியாது. பாஜக ஒரு 50 கொடுக்கணும்ல.
இல்லை அது நீங்கள் சொல்ல முடியாது. நான் என்ன அது வந்து பொதுச்சாதம் பேசுவாங்க, அதை நம்ம சொல்ல கூடாது, எனக்கு தெரியாது உண்மையில் அது. ஆனால் 50 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எனக்கு அது தெரியாதுங்க, ஏன்னா அது நிச்சயமாக நான் சொல்ல முடியாது, அது சொல்ல வேண்டிய நேரத்தில் நானும் இல்லை. ஆனால் இல்லை கட்சியை நீங்கள் சொன்னீங்க இப்போது அந்த அளவுக்குலாம் அவங்க வாங்கின வாக்கு சதவீதத்தை வச்செல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு. ஆனால் அது நிர்பந்தம் இருக்குல்ல, கூட்டணி பலமாக இருக்கணும். அப்போனா பாஜகவும் பலமான ஒரு கட்சியை உருவெடுத்துட்டு வருது. அதனால் அவங்களுடைய அணி 18% வாக்குகள் வாங்கினதுனால என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு 50-60 சீட்டு கொடுத்தா அவங்க திருப்தியாக இருப்பாங்க. இல்லைங்க, இப்போ இலக்கு வந்து தொகுதி 50-80 இல்லைங்க, திமுக வீழ்த்துவது. எந்த தியாகத்துக்கும் திமுக அல்லாத அணிகள் தயாராக இருக்குது. ஏன்னா இதில் வந்து சீட்டு எவ்வளோ ஒதுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் பெரிதுபடுத்தி திமுகவை மீண்டும் அந்த இடத்துக்கு உட்கார வைப்பதற்கு யாரும் முட்டாள் கிடையாது. அந்த ஒரே நோக்கம் தான், திமுகவை வீழ்த்துவதற்கு எந்த தியாகத்தையும் மற்ற கட்சிகள் செய்வாங்க. அதிமுக பெரும்பான்மையோடு தனித்து ஆட்சி அமைக்கும். ஆனால் அதிமுக நீங்கள் சொன்னீங்க எல்லா தியாகத்தையும் செய்யும், அதிமுகவும் செய்யும்ல? இல்லை, அதிமுக இந்த தியாகத்தையும் கருத்து வேறுபாடு மோதல்கள் அல்லது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு பேசப்பட்ட கட்சிகள் எல்லாம் முன்னணிக்கும். அது தியாகம் சொல்கிறேன் நான். இப்போ பாஜக கூட்டணி வச்சதே தியாகம்னு சொல்கிறீங்க? இல்லை, சில கசப்பெல்லாம் இருந்தது, மறுக்க முடியாது. கசப்பு இருந்தது. அந்த கசப்பை வந்து திமுக என்கிற எதிரியை மனதிலே கொண்டு மருந்தாக தடவி கொண்டு மீண்டும் நீடிக்குது, அவ்வளோதான். இப்போ இது நீங்கள் கடந்த தேர்தலில் காங்கிரஸ் என்பது திமுக வந்து காங்கிரஸ் உருவாக்குச்சு, அந்த கட்சியும் ஒன்றாக இருக்குது. மிசா காலத்தில் எமர்ஜென்சியில் வந்து சிறை கொடுமை அனுபவித்தது திமுக தான், ஆனால் ஒன்றாகிறாங்க. இப்போ அந்த மாதிரி எல்லா கட்சியும் அனுபவம் பண்ணுங்க. அந்த அனுபவத்தையே பார்த்தீங்கன்னா யாரும் யாரோடும் சேர முடியாதுங்க. இது வந்து தேர்தல் கூட்டணி நிரந்தர நண்பன் எதிரி என்பது நிச்சயமாக கிடையாது. அதிமுக பொருந்துங்க. ஆனால் நீங்கள் பெரும்பான்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமையை பொறுத்த வரைக்கும் திமுக அணி ரொம்ப பலமாக இருக்குது. அந்த அணி அமைஞ்சது அப்படின்னா அதிமுக அணி அமைஞ்சதுன்னு பெருசாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஆனால் அதற்கான விலையை அதிமுக கொடுத்தானே ஆகணும். இல்லைங்க, அதாவது அந்த அணிகள் ஒன்றாக ஒரு ஒரு ஒற்றை நோக்கத்தில் இருக்காங்க. எடப்பாடி அவர்களை எதிர்த்தல்ல, மோடி எதிர்த்து. அப்போது அவர்கள் நோக்கம் அந்த எதிர்ப்பை தாண்டி எதுவுமே இல்லை. ஆனால் சகித்து கொண்டு இருக்காங்க எல்லாருமே. ஏன்னா திமுக செய்கிற தவறுகளுக்கு உடனடியாக அவங்களும் இருக்காங்க. அந்த பழிவாகங்களை இவங்க சுமந்து கொண்டே நீடிக்கிறாங்க. அப்போ இதன் மூலமாக மக்கள் மத்தியில் நிச்சயமாக அந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நல்ல வகை இருந்ததெல்லாம் போயிடுச்சு. மிகப்பெரிய போராளி சொன்ன வைகோ அவர் நீ காணாமல் போயிட்டார். எதற்கெடுதான் போராடின கம்யூனிஸ்ட் கட்சி அமைதியாக அடங்கி போயிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் வந்து மிகப்பெரிய செயல்படுவாங்க, அவங்களும் அமைதி போயிட்டாங்க. அப்போது மக்கள் பிரச்சனை கூட பேச முடியாத நிலையில் இருக்கிற அந்த கட்சிகள் எல்லாம் மக்கள் மத்தியில் அம்பல்பட்டு நிற்கிறது. அதை ஒரு 10-15 வாக்குகள் கூடுதலாக பெற்று அதிமுக அறுவடை செய்யுங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா இன்னும் அதிக அளவுக்கான ஒரு புகழ் பெறணும்ல, அது இருக்கா அதிமுகவுக்கு? இல்லை, நீங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் இப்போ அரக்கோணம் பார்த்தோம், பெயர் தெய்வ செயல் செஞ்சதெல்லாம் மோசமான செயல். இப்போ இது மாதிரி திமுக பொள்ளாச்சி சம்பவத்தை உலகளாவிய பிரச்சனையாக எடுத்துக்கொண்ட திமுக இன்னைக்கு கண்டுக்காமல் போகுதுங்க. 20 பெண்கள் அதில் சம்மந்தப்பட்டிருப்பாக செய்தியே வருது. அதில் திமுகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் பெயரெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனாலும் கூட அமைதியாக இருக்காங்க. அதே மாதிரி இங்கே இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் திமுக குடும்பமே உடந்தே இருப்பாக செய்தியெல்லாம் வருது. அப்போ இதையெல்லாம் மக்கள் பார்த்துருக்காங்க. அப்போ வெறுமனே 1000 ரூபா கொடுத்தீங்க, பஸ் பயணம் இலவசமாக கொடுத்தீங்கன்னு சொல்லிக்கிட்டு பல ஆயிரம் கோடியை கொள்ளையடிக்கிற வகையில் திமுக செயல்பட்டால் மக்கள் விடமாட்டாங்க. மக்கள் தான் எஜமானர்கள். நீங்கள் யார் இருக்கீங்க முக்கியம் இல்லை, மக்கள் யாரோடது முக்கியம். இப்போ திமுக அணியில் உள்ள எல்லா கட்சியும் சேர்ந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியாது. மக்கள் ஓட்டு போடணும், நடுநிலை மக்கள் ஓட்டு போடணுங்க. அவர்கள் அனைவரும் அதிமுகவுக்கு ஆதரவாக திமுக வாக்களிப்பான நம்பிக்கை அது நிச்சயம் நடக்குங்க. ஆனால் முக்கியமாக இன்னும் பல கட்சிகள் வரல. அதிமுக பாஜக 2 பேர் தான் இருக்காங்க இந்த அணியில். மற்றவர்கள் யாருமே வர மாதிரி தெரியல. பாமகலாம் வருமா? இல்லை, எல்லா கட்சியும் வருங்க. பாமக நிச்சயமாக வர வேண்டும், வருங்க. இன்னும் சில கட்சியெல்லாம் வருங்க. தேமுதிக மற்ற எல்லா கட்சியும் வருவாங்க. ஆனால் கட்சிக்குள்ளேயே குழப்பம் இருக்குது பாமகவுக்கு. இல்லை, அது இருக்கலாங்க. அது உட்கட்சியில் இருக்கிறதா. நீங்கள் எல்லா கட்சியிலும் மதிமுக இருந்தது, திமுக இருக்குது, எல்லா கட்சியுமே இருக்குது. கனிமொழிக்கு உதயநிதி பிரச்சனை சொல்கிறாங்க, நிறைய இருக்கலாங்க. ஏன் இதையொட்டியெல்லாம் இந்த அதிமுக அணியில் எந்த சலசலும் வராதுங்க. இவங்க மக்களுக்கு வாக்களிக்க வேண்டிய அளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் அதிமுக போகலை. மிகப்பெரிய நம்பிக்கை அதிமுக மட்டுமே இருக்கிறது. எனவே எல்லா கட்சியும் ஒன்று சேருவாங்க. மிகப்பெரிய வெற்றி. நாங்கள் எங்கள் இலக்கை முதலமைச்சர் விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்ற போகிறோம். 234லும் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த முதலமைச்சர் விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்ற போகிறோங்க. சரி, ஆனால் பாமகவில் பிரச்சனை தானே, எங்கே போகிறது, திமுகவா அதிமுகவா, இந்த பிரச்சனை தானே உங்களுக்குள்ளே இருக்குது. இல்லைங்க, அது வந்து குடும்ப பிரச்சனை. உட்கட்சியில் ஏதோ சில நிர்வாகிகள் நியமனத்தில் பிரச்சனை வரையும் அது கூட்டணி தொடர்பானது அல்ல. நிச்சயமாக சுமூகமாக தீர வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கு சில அரசியல் ரீதியான அவர்கள் மீது சில குறைகள் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன்பட்டுள்ள ஒரு கட்சி தான் அந்த கட்சி. நிச்சயமாக ஒற்றுமையோடு இருந்து இந்த 27 தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு விருப்பங்க. ஆனால் முக்கியமாக பாமக இந்த வட மாவட்டங்களில் ரொம்ப பலமான ஒரு கட்சியாக இருக்குது. அதிமுகவும் அந்த பகுதியில் பலமான கட்சியாக இருக்குது.
அதிமுகவும் வன்னிய சமூக வாக்குகளையும் கவரக்கூடிய கட்சியாக இருக்குது. அது 2 பேருக்குமே லாபமா நஷ்டமா? இல்லைங்க, அது வாக்கு வங்கி வந்து நீங்கள் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் ஆனால் அதிமுக கிடையாது. அதிமுக முதல் தமிழ்நாடு முழுவதுமே நீங்கள் சட்டமன்ற தேர்தல் பார்த்துருப்பீங்க 2021. 2019 மிகப்பெரும் தோல்வி, மறக்க முடியாது. 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் வாக்குகள் எல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அதிகமாக வித்தியாசம் வந்தது. ஆனால் 2021 தேர்தலில் முதலமைச்சர் எடப்பாடி அறிவித்த பிறகு நீங்கள் சொல்ல தென் மாவட்டமும் கன்னியாகுமரி வந்து எல்லா இடங்களிலும் அங்கேயே வெற்றி வந்தது. தலைவாசத்தில் வெற்றி பெற்றார். அதாவது தமிழ்நாடு முழுவதுமே மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற வாக்கு வங்கி உள்ள மிகப்பெரிய கட்சி அதிமுக என்பது உண்மையாக இருக்கிறது. அது மீண்டும் பொருத்தமாக நீங்கள் குறிப்பிட்ட வட மாவட்டம் மட்டும் வட மாவட்டத்துக்கு மிகப்பெரிய எழுச்சி அதிமுக உண்டு, கொங்கு மண்டலம் உண்டு, மேற்கு வடக்கு எல்லாருக்குமே உண்டுங்க. ஆனால் வட மாவட்டம் கொங்கு மண்டலத்தோடு நின்றுச்சு இல்லை, கீழே போக போக இல்லையே. பல இடங்கள் இந்த நடந்த மக்களவைத் தேர்தலையே டெபாசிட் இழக்கிறது, 3ஆம் இடத்துக்கு போகிறது, இதெல்லாமே இருந்திருக்குல்ல. இல்லை, அது சில காரணகாரியாக உருவாச்சுங்க. அதையெல்லாம் அவர் உணர்ந்து கொண்டு மாவட்ட வாரியாக நாடாளுமன்ற தொகுதி வாரியாக ஆலோசனை நடத்தி அதை சரிப்படுத்திட்டாங்க. 26 பாருங்கள் அந்த மாற்றம் நிகழும். 21 எப்படி வந்ததோ அதே மாற்றம். நீங்கள் 19 மிக மோசமாக இருந்தது, 21 மிகப்பெரிய வெற்றி, ஒரு 3% வாக்குகள் அதிகம் தோல்வி அடைந்ததுங்க. ஆனால் 24 நீங்கள் தனியாக நின்று கூட ஒரு மிகப்பெரிய வாக்கு அதிகம் வாங்கியிருக்கீங்க. எனவே 26 முதலமைச்சராக அதிமுக அறிவிக்கிற எடப்பாடி அறிவிக்கிற போது அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக அளிக்கும். நிறைய பேர் வருவாங்க, நீங்கள் சொன்னீங்க கூட்டணியில் நிறைய பேர் வருவாங்க. கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு திரு ஓபிஎஸும் சொல்கிறாரு, டிடிவியும் சொல்கிறாரு, அவங்களும் இருப்பாங்களா? இல்லைங்க, அதாவது இதையெல்லாம் அதிமுக தலைமை நிச்சயமாக முடிவெடுக்குங்க. பொதுவான கருத்து திமுக எதிர்ப்பாக்குகள் நிச்சயமாக சிந்தாது. அதற்கான முயற்சி அதிமுக எடுக்குங்க. ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட அவர்களோடு கசப்பான உணர்வு மிக அதிகமாக அதிமுக உண்டு. அந்த கசப்புகளை மறந்து அவர்கள் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும்ங்கிற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் வரலாம், வரவேற்கிறோம். வாய்ப்பு இருக்கு. ஓபிஎஸ் டிடிவி இல்லை, அதை எல்லாமே அதிமுக பொதுச் செயலாளர் நிச்சயமாக யோசனை செய்ய முடிவெடுப்பாருங்க. ஆனால் ஒரு வந்து வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான இருக்கலாம். அது வந்து அதிமுக பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார். ஏன்னா அப்படி இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வாக்குகளை சிதறாமல் கொண்டு வர முடியாது. இல்லை, எல்லாமே இப்போ நீங்கள் யாருமே வந்து இப்போ நீங்கள் குறிப்பிடுறவர்களோ மற்றவர்களோ திமுக பக்கம் போக முடியாது. அவங்களாம் அதிமுகவோடு இருந்தவங்க, பயணித்தவங்க, முக்கிய பொறுப்பில் இருந்தவங்க. திமுகவோடு சேர முடியாது. அப்போது திமுகவோடு சேர முடியாதுன்னு சொன்னால் அதிமுக அணியை ஆதரித்து ஆகணுங்க. அந்த சூழ்நிலை 26 வரும்னு காலவாசம் இருக்குங்க. தேர்தலுக்கு ஒரு சில மாதம் முன்பு அந்த முடிவு நிச்சயமாக எட்டப்படும். ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க ஏற்கனவே இருக்காங்க. அதெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு ஒரு 18% வாக்கு வந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுக்க அதிமுக பலமான கட்சி இருந்தாலும் கூட தென் மாவட்டங்களில், முக்கியமாக டெல்டா அல்லது வந்து இன்னும் கீழே பல மாவட்டங்களில் திரு டிடிவி தினகரன் போன பிறகு, திரு ஓபிஎஸ் போன பிறகு கட்சி பலவீனமானதாக ஆயிடுச்சு. நீங்கள் கட்சி பலவீனம் அடைகிறீங்க. நீங்கள் அது பொய் பிரச்சாரங்கள் செஞ்சாங்க சில விஷயங்களில். அது உண்மையிலேயே திமுக செய்த அந்த பிரச்சாரத்தால் மக்கள் நம்பியது உண்மை. ஆனால் இப்போ வந்து மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா திமுக குடும்பம் இன்னைக்கு செய்கிற தவறுகள் வந்து மக்களுக்கு வெட்ட லட்சம் வந்துருக்குது. அதன் விளைவாக இந்த 2 ஆட்சியை ஒப்பிடுறாங்க. எடப்பாடியார் எப்படி, ஸ்டாலின் எப்படி. அப்போது எடப்பாடியார் எப்படி வெயில் கடுமையாக அடிக்கும் போது நிழல் தேவைப்படுதோ அந்த மாதிரி எடப்பாடியார் தான் உண்மையிலே சரியான நபர் என்று மக்கள் பேசுகிறாங்க. அது வந்து தென் மாவட்டம் எதிரொலிக்குங்க. இப்போ மதுரை மாவட்டத்துக்கு போனார், மாநாடு நடத்துனாங்க, பல கூட்டத்தில் தேனியெல்லாம் போனார், மக்கள் மிக மகிழ்ச்சியாக வந்தாங்க. 26 அதெல்லாம் நீங்கள் யாருமே பார்க்க மாட்டாங்க. ஜாதி, மதம், மொழி, இன உணர்வெல்லாம் எதுவும் இருக்காது. நிச்சயமாக ஒரே நிலைப்பாடோடு திமுகவை வீழ்த்துகிற முயற்சியில் அங்கேயும் மக்கள் வாக்களித்து அதிமுக வெல்லுங்க. கிரவுண்டில் மக்கள் ஜாதி பார்க்குறாங்க, வேட்பாளரே ஜாதி பார்த்து தான் நிறுத்தப்படுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மூத்த நிர்வாகிகள், தன்னுடைய சமூகத்தைச் சேர்ந்த முக்குலத்தூர் சமூகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் நீக்கப்பட்டார்கள், தவிர்க்கப்பட்டார்கள், ஓரங்கட்டப்பட்டார்கள் அப்படின்னு அந்த சமூகத்திற்கு மனக்குறை இருக்கும். அது வெளிப்படல. இல்லை, சமூகம் சார்ந்து இருக்காது. நீங்கள் உங்களுக்கு தெரியும், உடம்பேட்டை எடுத்துங்க, அது யார் பெல்ட்டு, யார் ஜெயிகள் பாருங்க, பொள்ளாச்சி எடுத்துங்க. அந்த மாதிரி நீங்கள் அதிமுகவில் நீங்கள் ஜாதி பார்த்து வேட்பாளர் போடுறதில்லை. ஒரு சில காரணம் இருக்கலாம். பொதுவாகவே அதிமுகவுக்கு நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் திருப்பூரில் மணிமாறன் நிறுத்தினார், அவர் அந்த ஜாதிகள் கிடையாது. அதே மாதிரி இப்போ திருச்சியில் அம்மா வந்து தலித் தலைமை நிறுத்தினாங்க. இப்போ அது மாதிரி நடந்திருக்கு. அந்த மாதிரி இல்லைங்க. பொதுவாக என்ன நினைக்கிறேன்னா அதிமுக ஒரு வெகுஜன மக்களுக்காக கட்சி, ஒரு ஏழை எளிய மக்களுக்காக கட்சி. அங்கே ஜாதி வந்து சில இடங்களில் இருக்கலாம், நம்ம இருக்குல்ல. ஆனால் அதுவே பிரதானமாக அதிமுக இல்லை. நீங்கள் தென் மாவட்ட முக்குளத்து மக்களும் அதிமுகவுக்கு முழு அளவில் ஆதரவளிக்கக்கூடிய மக்கள் 26 நிச்சயமாக அதிமுக இணைவாங்க. ஆனால் விலகி தான் இருக்காங்க. நீங்கள் 2019 எடுத்தாலும் 2021 கணிசமான வாக்கள் திரு டிடிவி பெற்றார். ஆய்வாளருடைய கருத்து என்ன அப்படின்னா, அந்த ஒருவேளை அவர் இருந்திருந்தால், அணியில் இருந்திருந்தால், ஒருவேளை பாஜக அணியில், தேசிய ஜனநாயக கூட்டணி அணியில், அதிமுக அணியில் இருந்திருந்தால் திமுக பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. குறைந்தபட்சம் 40 இடங்களில் திமுகவை இந்த அணி ஜெயிச்சிருக்கும். அந்த வாக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை மறுக்க முடியாதுல்ல. இல்லையே, சில காரணங்களால் சில வாக்குகள் பிரியறது இயல்பு, தப்பு இல்லை. ஆனால் 26
இந்த ஆட்சி வந்த பிறகு, நீங்கள் ஆட்சி வருவதற்கு முன்பு எடப்பாடியை குறை சொன்னாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு ஸ்டாலின் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் வேறுபாடோ வித்தியாசமோ அல்லது நீங்கள் சொல்ல காரணிகளோ அல்லது வட்டார சிக்கல்களோ இதெல்லாம் நிச்சயமாக இருக்காதுங்க. நிச்சயம் ஒட்டுமொத்த மக்கள் 1-2 வாக்களிப்பாங்க நம்பிக்கை அதிமுக உண்டு. விஜய் வர வாய்ப்பு இருக்கா? இல்லை, எல்லோரும் வர வேண்டியது அதிமுக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் திமுகவை அவர்கள் கடுமையாக இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு வாழ்நாள் திமுக. எனவே யாரெல்லாம் திமுக வேண்டாம் என்று விரும்புகிறார்களோ எல்லோரும் வரலாமுங்க. அது விஜயம் வரலாம். இப்போ வரலாம்னா வர வாய்ப்பு இருக்கான்னு இல்லை, வரலாங்கிறதா வந்தால் வரவேற்போம், மகிழ்ச்சியோடு எடுக்கணும். அதானுங்க நீங்கள் வராட்டி பரவாயில்லன்னு சொல்லிட்டு. இல்லை, அப்படி இல்லை. அதாவது எல்லோருமே ஒன்றுபட்டு திமுகவை வீழ்த்துவதன் நோக்கமாக கொண்டால் நிச்சயமாக 230 நாளும் அந்த கட்சி அந்த ஆட்சி வீழுங்க. அதற்கான முயற்சியில் யாருக்கு விருப்பமோ எல்லோரும் வரலாம். ஆனால் பாஜக இருக்கிற இடத்துல விஜய் வரமாட்டார்ல? இல்லை, அது தெரியலைங்க. ஆனால் நீங்கள் விஜய் ஒரு பொது நோக்கத்தோடு இருக்கார். அவர் திமுகவை மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்த்தி வரக்கூடாது என்று உறுதியாகிறார். அதை மேலும் மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக ஏற்கனவே திமுக இருக்கிற அதிமுக இணைந்து செயல்பட்டால் அது மிக சாத்தியம்ங்க. மிக எளிதாக ஜெயிக்க முடியும். நாங்கள் 234 திமுக தோற்கடிக்க வேண்டும் சொன்னால் விஜயும் வரலாம், வர வேண்டும். ஆனால் பாஜகவை ஒரு நேரடியாக கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் அந்த அணியில் விஜய் இடம்பெற வாய்ப்பு இல்லை தானே? இல்லை, நீங்கள் இது மாதிரி திமுக நீண்ட காலமாக பேச்சு பாஜகவை, ஆனால் அணி சேர்ந்து ஆட்சியிலே இருந்தாங்க, அதிகாரத்தில் இருந்தாங்க. அப்போ நீங்கள் பாபர் மசூதி எரிக்கப்பட்டது, குஜராத் கவர்னர் நிகழ்த்தப்பட்ட பிறகு அது பார்த்தீங்கன்னா அந்த சமயம் பொதுக்குழு நடக்கும்போது ஐயா கருணாநிதி சொன்னாங்க, எங்களுக்கு ஜெயலலிதா எந்த முடிவு எடுத்தாலும் எதிராக முடிவுன்னு சொன்னாங்க. அது அப்போது அம்மாவுக்கு எதிராக மட்டுமே அணி அமைக்கப்பட்டது வழிய அங்கே கொள்கையெல்லாம் இல்லைங்க. இப்போ அது மாதிரி தாங்க. இப்போ நீங்கள் ஒரே நோக்கம் ஸ்டாலின் ஆட்சி வீழ்த்த வேண்டும், அந்த நோக்கத்திற்கு இணங்க வந்தால் மகிழ்ச்சி, நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை விஜய் வந்தால் பாஜகவை எடப்பாடி கழற்றி விட்டு விடுவார், அப்படியா? இல்லை, அப்படிலாம் இல்லைங்க. அப்படிலாம் இல்லை. அரசியலை பொறுத்தவரையிலுங்க வெற்றி ஒன்று தான் முக்கியம். அதுக்கு என்ன அந்த வெற்றிக்காக இல்லை, அது அரசியல்லாம் வெற்றி தான் இல்லைங்களா? இப்போ தேர்தல் இப்போது எந்த கட்சியுமே வெற்றி நோக்கி மயக்குங்க, தோல்வி விரும்ப மாட்டாங்க. அப்போ வெற்றிக்கான முயற்சியை எல்லா கட்சியுமே எடுக்குங்க, அதிமுக எடுக்குங்க. என்ன யாரோ ஒருத்தர் இருக்க முடியும். ஸோ விஜயோட பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு, 80 சீட்டு கேட்டார், அதனால் பேச்சுவார்த்தை சரியா இல்லை, அதனால் எங்கே கூட்டணி அமைஞ்சிருமோ அப்படிங்கிறதுக்காக பாஜக அவசரப்பட்டு அணி அமைச்சிட்டாங்க. இன்னும் கூட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இல்லைங்க, அதாவது இதெல்லாம் தேர்தல் நெருங்க நேரத்தில் முடிவாகுங்க. இப்போ முன்னாடி பிஜேபியோட அணி இப்போ நிச்சயமாக உறுதியாகிடுது, இதில் எந்த குழப்பமும் இல்லை. அதனால் தேர்தல் நெருங்குற நேரத்தில் இன்னும் பல முடிவுகள் உருவாகலாமுங்க, பல கூட்டணி வலுவாக வரலாம், பல கட்சிகள் சேரலாம். நீங்களே பொறுத்து வாருங்க, அதிமுக வெல்வதற்கான எல்லா முயற்சியும் எடுக்குங்க. ஆனால் விஜய் அதிக சீட்டு கேட்டார், 80-85 கேட்டார், அப்படி தான் அதிமுக பிரச்சனையாக இருந்துச்சா? இல்லை, இப்படி செய்திகள் நிறையா வருதுங்க. இது பொதுச்செயலாளர் சொல்லணுங்க, அவருக்கு தான் தெரியும். யாருமே பேசலை, பேசின செய்தி எல்லாமே நானும் சொல்லதான் சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம், யாருமே சொல்லலாம். இதை பொதுச் செயலாளர் சொல்லணும்னா அங்கே விஜய் சொல்லணுங்க. ஆனால் விஜய்க்கு அவ்வளோ இடம் எந்த கட்சியாக அது கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது வாய்ப்பு குறைவுங்க. அந்த மாதிரி கட்சியில் தர வாய்ப்பு குறைவு. ஆனால் அவங்க எதிர்பார்க்கறது அவங்களோட விருப்பம் தான். என்ன நீங்கள் ஆட்சிக்கு வரணும்னு நினைப்பாங்க, அது விருப்பம் தான். விருப்பம் சொல்ல தப்பு இல்லை. ஆனால் யதார்த்தத்தை களத்தில் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு தேர்தல் பயணிப்பது என்பது வேறு. 80 வேண்டாங்கிறீங்க, 80 இது அப்படி சொல்லிங்க. அதாவது களப்பணியில் பார்க்கிற போது தான் உண்மை தெரியுங்க. நான் வெளியில் ஒரு மாநாடு நடத்தி கூட்டம் நடத்தி இவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு சொல்வது எழுதி பாமக நீண்ட காலமாக ஆட்சின்னு சொல்கிறாங்க. அது சொல்லித்தான் ஆகணும், கட்சி உற்சாகப்படுத்தணும். அது மாதிரி அவங்க செய்கிறாங்க. ஆனால் களத்தில் வரும்போது நிச்சயமாக மாற்றம் வருங்க. அது ஒரு 40-45 விஜய் செட்டில் ஆயிடுவாரோ? வாய்ப்பு இல்லை, அது எனக்கு தெரியலைங்க. ஆனால் எல்லோரும் ஒன்றாக சேருவது நல்லது, சேர்ந்தாலும் வரவேற்கலாம். ஆனால் பாஜகவும் விஜயும் ஒன்றா இருக்கிற வாய்ப்பு இருக்கிற இல்லைங்கிறதுனால நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் நெருங்குகிற சமயம் தான் கூட்டணிகள் அமையும். அப்போ ஒருவேளை விஜய் அதிமுக கூட்டணி என்பது பாஜக அதிமுக கூட்டணியை விட பலமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதிமுகலேயே நிறைய பேர் அதை விரும்புகிறாங்க. ஸோ அதை நோக்கி விஜய் போக வாய்ப்பு இருக்கும். இல்லைங்க, இப்போது நீங்கள் காங்கிரஸ் ஒன்றாக இருந்தால் ராஜாஜி காங்கிரஸ் ஒன்றாக இருந்தாங்க. அவர் வெளியில் அந்த காங்கிரஸ் வீழ்த்துவதற்காக அண்ணாமலை ராஜா ஒன்று சேர்ந்தாங்க. இப்போ அது மாதிரி நீங்கள் பாஜக அதிமுக அணிகள் பார்க்காம திமுக வீழ்த்துகிற நோக்கம் என்பது உண்மையிலேயே கருத்துவாக மாறுமையானால் எல்லாமே சாத்தியமுங்க, எதுவும் நடக்கலாம். ஆனால் விஜய்க்கு இருக்கிற வாய்ப்பு ஒன்று தனியாக போவது, அது முழுக்க முழுக்க இன்றைக்கி இருக்கிற நிலைமையில ஒரு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு போகுமா அப்படிங்கிறது தெரியல. கருத்து கணிப்புகள் எல்லாமே திரு ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக விஜய் இருக்கிறார், அதற்கு பிறகு தான் எடப்பாடி இருக்கிறாருன்னு காமிக்குது. இல்லை, அது நீங்கள் கருத்து திணிப்பு அது எதுவான நீங்கள் அதெல்லாம் நீங்கள் நாளைக்கு களத்தில் பார்க்கலாமுங்க. அது வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும், நான் இப்போ எங்கள் ஊர்லேயே உங்கள் ஊர்லேயே மற்ற ஊர்லேயே பார்க்குறேன், யாருக்கு என்ன பலமும் எல்லாம் தெரியும். இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் அதிமுக தொடர்ந்து தெரியுங்க. நம்ம ஊரில் இந்த திமுக யார் இருக்கிறா,
காங்கிரஸாக இருக்கிறா, விஜய் இருக்கா, எனக்கு தெரியும். அது மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியுங்க. இப்போ நினைச்சா ஆட்சி இப்போ திமுக எப்படின்னு தெரியும். ஒவ்வொரு கட்சி பலம் ஒவ்வொரு கட்சியாருக்கும் தெரியுங்க. அதனால் இது வெளிப்படையாக அவங்க வந்து இப்போ பிரியப்படுற ஒரு விஷயம் ஒழிய அது உண்மையிலேயே தேர்தலுக்கான அது விஷயமா அல்ல. அது மேலே சொல்ல விரும்புகிறேன். நீ அது அவங்க விருப்பப்படுறாங்க, அதனால அதிகம் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. இல்லை, அது நீங்களே ஒரு வார்த்தையை சேர்த்துங்க, அவ்வளோதான். அவங்க அதுவும் அதிக அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி அது இயல்புங்க, தப்பு இல்லையா? அது விருப்பம் தானே. அது எல்லா கட்சியும் விரும்புங்க. அது நீங்கள் என்ன கட்சி சொல்லு, சரத்மா கூட நீண்ட காலம் சொல்லிட்டு இருந்தார், நான் தான் அடுத்து சிஎம் சொல்லிட்டு இருந்தார். அது இயல்புங்க, தப்பு இல்லைங்களே. விருப்பப்படுறது ஆசைப்படுறது தப்பு இல்லை. எல்லா ஆசைக்குமே ஒரு காரணக்காரியம் உண்டு, ஆசைப்படுறாங்க, அவ்வளோதான். ஆனால் பாஜக அதிமுக இருக்கிற மாதிரி அதிமுகவுக்கு பாஜகவும் விஜயும் கிட்டத்தட்ட ஒரே தொலைவில் இருக்காங்க. அது உண்மை தானே? இல்லை, எல்லா கட்சியும் அப்படி பார்க்கணும். திமுகவை தவிர்த்து நீங்கள் திமுக அணியில் உள்ள விசிகாவும் அப்படி பார்க்குறேன், கம்யூனிஸ்ட் அப்படி பார்க்குறோம். சரி, எல்லாம் வாங்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா யாரையுமே புறக்கணிக்கலைங்க. இப்போ நீங்கள் திமுக ஒன்று தான் தெரியும். திமுக வீழ்த்துவதற்கு எந்த எல்லைக்கும் அதிமுக போகுங்க. நான் பாஜக இருக்கிறதால நீங்கள் சொன்ன கட்சிகள்லாம் அதிமுகவுக்கு வரமாட்டாங்க. இல்லை, வரமாட்டாங்க சொல்கிறேன் நான். எல்லா கட்சியும் சமூகத்தை அதிமுக பார்க்குது. யாரையும் வந்து நெருங்கியும் பார்க்கல, விலகியும் பார்க்கல. ஏன் ஒரு காரணம் திமுக. அந்த திமுக வீழ்த்த வேண்டும்னு விரும்பினால் எதுவும் செய்யலை. இதே நீங்கள் மதிமுகவோ விசிகாவோ பாஜகவோட சேராமல் இல்லைங்களே. 2014 வைகோ தான் அடுத்த பிரதமர் மோடின்னு பேசினார். அதுக்கு முன்பாகவே திமுக கூட்டணியில் இப்போ பிஜேபி இருக்கிற போது விசிக இருந்ததுங்க. கம்யூனிஸ்ட் தவிர, காங்கிரஸ் தவிர எல்லாம் அணியம்சம் தானே. அது நீங்கள் சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாங்க இல்லைங்களா? ஆனால் பாஜக இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பாஜக இருக்கிறது அவங்க யாரும் வரமாட்டாங்க. அது இன்னைக்கு சொல்கிறாங்க, நாளைக்கு என்ன யாரும் தெரியாது. நாளைக்கு மாறலாமுங்க. அங்கே ஒரு பிரச்சனை வந்தால் அவங்க மாறியே வரலாம். ஆனால் அதிமுகவுக்கும் சாய்ஸஸ் இருக்குது இல்லையா? எப்படிங்க? இல்லை, கடைசி வரைக்கும் ஒரு முடிவெடுத்து இல்லைங்க. கடைசி தேர்தல் நெருங்கிற ஒரு மாதம் வரைக்கும் அதிமுக வலுவான கூட்டணி அமைக்கிறதுக்கு இன்னும் நிறைய கட்சிகள் தயாராக இருக்காங்க. நிச்சயம் வருவாங்க. தேமுதிகவே இப்போ மன வருத்தத்தில் இருக்காங்க. முக்கியமாக அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற நிலைமையில அவங்களே கூட வருவாங்களோங்கிற சந்தேகம் இருக்கு. நீங்கள் அது எல்லாருமே எதிர்பார்க்கறது, வருத்தப்படுறது நியாயமானதுங்க, தவறுகள் இல்லை. அதை வந்து சரிபடுத்துறதுக்கு தொகுதி வேணுங்களா, எல்லா வாய்ப்பு வேணும். இப்போ 230 வகையில் நீங்கள் குறிப்பிட்ட கட்சிக்கு ஒவ்வொன்றுக்குமே 50, 80 வரைக்கும் அதிமுக விருப்பம் தான். தொகுதி இல்லைங்களே, இருந்தால் கொடுத்துடலாமே. வெற்றியை தான் வஞ்சகம் பண்ணுறாங்க, இல்லாதவங்க கொடுப்பீங்க. அதனால் என்ன முடியுமோ அதை மட்டும் தான் கொடுக்க முடியுங்க. முக்கியமாக திமுகவுக்கு கொடுக்கின்ற ஒரு முக்கியத்துவத்தை மத்திய அரசு, பாஜக, மோடி அதிமுகவுக்கு இப்போ கொடுக்கல. அந்த அளவுக்கு இப்போ நிலைமை இருக்குது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரான்னு நினைக்கிறீங்களா? யாருங்க? நம்ம பிரதமரே அதிமுகவுக்கு திமுக கொடுக்குற அளவுக்கு முக்கியத்துவம் தரான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி இல்லைங்க. அது வந்து ஒரு அரசு ரீதியான முக்கியத்துவங்க. அது மாநில அரசு, மத்திய அரசு முக்கியத்துவம். இது கட்சி ரீதியாக முக்கியத்துவம். அதனால் கடந்த காலங்களில் இதே நீ பிஜேபி ஆதரவோடு தான் தமிழ்நாட்டில் பல சட்டங்களை ஆட்சியை கொண்டு வந்தது. இது மாதிரி ஒன்றரை கூட சொல்ல முடியாது. 1958 இன்றைக்கு வரைக்கும் 21 வரைக்கும் வாங்கின கடன் இப்போ 4.5 லட்சம் அதிகம் வாங்கி கூட எதுவுமே தமிழ்நாட்டில் செய்ய முடியல. திமுக எதுவுமே செய்யாமையே பஸ் பயணம் பெண்களுக்கு கொடுத்தோம், 1000 ரூபா கொடுத்தாங்கிறத தாண்டி அவங்க சொல்ல முடியாத எதுவுமே இல்லைங்களே. அப்போது இது காரணம் என்ன? மத்திய அரசு, மாநில அரசு மோதல்கிட்ட 2 பேரும் யூனியன் சேர்மனும் ஒரு கவுன்சில் மோதினா அந்த பஞ்சாயத்தே சரியாக வராதுங்க. அதே மாதிரி தான் நீங்கள் அரசியல் ரீதியாக பேசுங்க. ஆனால் எல்லா ஆட்சி ரீதியான விஷயங்களையும் நீங்கள் அரசியலாக பண்ணின்னு சொன்னால் நிச்சயமாக அது சிரமம்தான். காங்கிரஸ் காலத்திலே பார்த்தோம். மன்மோகன் சிங் காலத்திலேயே வந்து இதே அம்மா மன்மோகன் சார் இருக்கும்போது 26 கோடி கேட்டாங்க போனால் சிறப்பு நிதி. அன்றைக்கி திமுக மத்தியில் ஆட்சியில் இருந்துங்க, கொடுக்கலான்னு திமுக சொல்லிச்சு அன்றைக்கி. அப்போ இது மாதிரி நடக்குங்க. அப்புறம் அப்போது மாநில அரசுகளை வஞ்சிப்பது என்பது கடந்த காலங்களில் அது இப்போ எல்லா கட்சியுமே செய்து வந்தால் அதற்கு இணக்கமாக போக வேண்டும் என்று எம்ஜிஆர் நடைமுறை தான் அதிமுக பின்பற்றுதுங்க. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் மிக திரு பொங்கலூர் மணிகண்டன், மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.